மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான இரண்டு சக்திகள் உள்ளன, ஒன்று பணம், மற்றொன்று கல்வி. இரண்டும் நம்மை வெற்றியடைந்த மனிதர்களாக மாற்றும் திறன் கொண்டவை. ஆனால் இவற்றில் எது உண்மையான முதலீடு? பணமா, கல்வியா? இந்த கேள்வி மனிதர்களை நீண்ட காலமாக சிந்திக்க வைக்கிறது. பணம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் கருவி. உணவு, உடை, வீடு, சுகாதாரம், சுகவசதிகள் அனைத்தும் பணத்தின் மூலம் கிடைக்கின்றன. பணம் இருந்தால் வாழ்வை வசதியாக்கலாம். ஆனால் பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை சிரமமாவதை நாம் தினமும் காண்கிறோம். அதனால் பணத்தின் மதிப்பை மறுக்க முடியாது. ஆனால் கல்வி என்பது பணம் தராத அற்புதங்களை வழங்குகிறது. கல்வி மனிதனை அறிவாளியாகவும் சிந்தனையாளராகவும் மாற்றுகிறது. அது வாழ்க்கையின் பாதையை காட்டும் விளக்காயிருக்கும். கல்வி பெற்றவன் எங்கு சென்றாலும் தன்னுடைய அறிவால் வாழ முடியும். கல்வி இல்லாமல் கிடைத்த பணம் தற்காலிகமானது. ஆனால் கல்வி இருந்தால் பணம் தானாக வந்து சேரும். பலர் பணத்திற்காகவே கல்வியை நாடுகிறார்கள். நல்ல படிப்பு இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும், வேலை இருந்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இது உண்மையாக இருந்தாலும் கல்வியின் அர்த்தம் அதைவிட பெரியது. கல்வி மனிதனுக்கு சிந்தனை திறன், மதிப்புகள், நம்பிக்கை, மனிதநேயம் போன்றவற்றையும் கொடுக்கிறது. வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளன. கல்வியில்லாமல் பெற்ற செல்வம் சில தலைமுறைகளில் மறைந்து போகிறது. ஆனால் கல்வியால் பெற்ற அறிவு தலைமுறைகளை முன்னேற்றுகிறது. பணம் பறிக்கப்படும், கெடுக்கும், தொலைந்து போகும். ஆனால் கல்வி யாராலும் பறிக்க முடியாத செல்வம். இன்றைய உலகில் பலர் பணத்திற்காக கல்வியை விட்டு விலகுகிறார்கள். சிலர் குறைந்த வயதிலேயே வேலைக்குச் சென்று பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலத்தில் அந்த பணம் அவர்களை முன்னேற்றுவதில்லை. கல்வி இல்லாததால் வாய்ப்புகள் குறைந்து வாழ்க்கை நின்று விடுகிறது. அதே சமயம் கல்விக்காக தியாகம் செய்தவர்கள் எதிர்காலத்தில் பெரிய நிலையை அடைகிறார்கள். பணம் மனிதனுக்கு உடனடி பலன்களை அளிக்கும். கல்வி மனிதனுக்கு நீண்டகால பலன்களை அளிக்கும். பணம் ஒரு தலைமுறைக்கு பயன்படும். கல்வி பல தலைமுறைகளுக்கு பயன்படும். இதுவே கல்வியை உண்மையான முதலீடாக ஆக்குகிறது. முடிவில் சொல்ல வேண்டியது, பணமும் கல்வியும் இரண்டும் அவசியமானவை. ஆனால் முன்னுரிமை கல்விக்கே கொடுக்கப்பட வேண்டும். கல்வி இருந்தால் பணத்தை உருவாக்கலாம். ஆனால் பணம் இருந்தாலும் கல்வியை வாங்க முடியாது. கல்விதான் மனிதனின் உண்மையான செல்வம், நிலையான முதலீடு.